அடுத்த லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நேவிகேஷன் பாரில் இருக்கும். லிங்கு க்ரியேட் பண்ணது ahref /a கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் லிங்கு க்ரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதில் பார்த்து இப்போ நான் உள்ள ஒரு அபவுட்டுன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். d://about.html இதில் about us கொடுத்துக்கிறேன். இப்போ நியூவில் போய் நியூ ஃபைல் இதில் உள்ள பாடி வரைக்கும் அடுத்து இவ்வளோ ABOUT about .html save. This is h1/h1. இப்படி க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு இது எரர் அடிக்கும். This is about page about. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். about usன்னு வந்தாச்சு. இப்போ கிளிக் பண்ணியாச்சுன்னா this is about page. அதே இதை காப்பி பண்ணி இங்கே போடுறேன். இதில் பழைய HTML பேஜ் இன்னும் கொடுத்துக்கிறேன். ஹோம்னு கொடுத்துரு. இதில் கொடுக்க வேர்டு தான் உங்களுக்கு இதில் வரும். ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இன்னும் இருக்குது. இதில் ஹோம் பேஜுன்னு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணும்போது தெரியும் ஹோம் பேஜ். இதை கிளிக் பண்ணிச்சுன்னா நான் இதில் d:/HTML page.htmlன்னு அந்த பேஜுக்குள்ளே லிங்கை கொடுத்துருக்கேன். அதனால் இது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போகும். இது எனக்கு இதை கிளிக் பண்ண உடனே blank பேஜில் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். சேம் பேஜில் ஓப்பன் ஆகாமல் blank பேஜில் ஓப்பன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டார்கெட் _BLANK blank. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ டார்கெட் _blank கொடுத்துருங்க. blank கிளிக் பண்ணும்போது புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இது இந்த blank கொடுக்கலன்னா இதே பேஜிலே உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது blank கொடுக்கும்போது target
இப்படி கொடுத்தாச்சுன்னா போதும். இதுலேயும் உங்களுக்கு ஏன்னா லிங்கு கலர் வேணும்னா செட் பண்ணிடலாம். சிஎஸ்எஸ் செட் பண்ணணும். கிளாஸ் போட்டு H2ன்னு கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது கலரு பேக்ரவுண்டு கலரு செட் ஆகிருக்குது ப்ளூ. இல்லை பேக்ரவுண்டு கலர் ஏன்னா ப்ளூ வேண்டான்னு நினச்சிங்கன்னா கைச்சி ஆங்கர்னு H2 H3ன்னு மாற்றிடுறேன். கிளாஸ் ஃபைல்னால டாட்டு போட்டு தான் H தொடங்கணும். H3 = பேக்ரவுண்டு கலர் வேண்டாம். க்ரீன் கலரில் டெக்ஸ்ட்டு மட்டும் கலர்னு செட் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு மட்டும் க்ரீனாக மாறும். டெக்ஸ்ட்டு மட்டும் கலர் மாறும். இப்போ RGBங்கிற வேல்யூக்கு ஏற்ப நான் க்ரீன் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு க்ரீன் கலராக மாறிடும் டெக்ஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் ஹோம் பேஜ். அதே நேரம் உங்களுக்கு எபவுட் பேஜில் இப்போ எனக்கு எபவுட்டும் வேணும், எபவுட் அஸ் இதில் நீங்கள் ஹேஷ் கொடுத்துடணும். ஹேஷ் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அது எங்கே ஹேஷ் கொடுத்தாச்சுன்னா லிங்கு ஒர்க் ஆகாது. இப்போ ரீஃப்ரெஷ் கொடுக்கும்போது ஹோம் பேஜ் எபவுட் அஸ் வந்துடுச்சு. எபவுட் அஸ் கிளிக் பண்ணியாச்சுன்னா எதுவுமே நடக்காது. கேஷ் மட்டும் ஆட் ஆகுது. ஏன்னா நாம் இங்கே ஹேஷ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். எங்கேயுமே ஒரு பேஜ்லேருந்து லிங்க் பண்ணாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க ஹேஷ் மட்டும் கொடுத்தா போதும். அப்போ இந்த பேஜிலேருந்து எதுவுமே லிங்க் ஆகுது. அது இது ஹோம் பேஜ். எபவுட் பேஜில் நாம் கரண்டாக எபவுட் பேஜில் இருக்கிறதுனால இப்படி கேஷ் கொடுத்துருக்கோம். இதே போல் காண்டாக்ட் வேணும் எனக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி கொடுத்து காண்டாக்ட் காண்டாக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ரீஃப்ரெஷ் பண்ணும்போது காண்டாக்டர்ஸ் இருந்தாச்சு. இப்படி தான் நேவிகேஷன் பார் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. அடுத்த டியூட்டோரியலில் உங்களை லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுகிறேன்.